அங்க என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கப்படுது, தண்டனை கொடுக்கப்படுது. ஆனால் அது எதுதான் நன்மைக்கு எதுவானதான். இப்போ இப்போ 10ஆம் கிளாஸ்ல ஒரு காரியத்தை அவங்க சொல்லி இருக்கிறாங்க, அந்த பாடத்தை படிச்சுட்டு போல அப்படின்னா என்ன நடக்கும்? அடி விடும், இல்ல தோத்துக்காம எழுதணும், ஃபெயில் ஆயிடுவாங்க. இதே என்னைய அவங்க அடிக்க முடியுமா? ஏன்? நான் அதுக்கு உட்பட்டவன் இல்லை, நான் அந்த 10ஆம் கிளாஸ் உட்பட்டவன் இல்லை. ஆனா அதை படிக்கிறவங்க அதுக்கு உட்பட்டவங்க, அதுக்கு உட்பட்டவங்களா இருக்கிறாங்க. இப்போ 10ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கிறவங்க அதுக்கு உட்பட்டவங்களா இருக்கிறாங்க. அதனால அவங்க என்ன செய்யுது, அவங்க தவறு பண்ணும்போது தண்டனை வருகிறது. ஆனா நான் என்னைய அவங்க ஒண்ணுமே செய்ய முடியாது. ஏன்னா நான் அதுக்கு உட்பட்டவங்க இல்ல, நான் அந்த சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டவங்க இல்லை. அப்போ என்னைக்குமே அந்த சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு இருக்கிற பொழுது நன்மைதான், நல்லதுதான். ஆனால் அது என்ன செய்து அதனால் தீமைக்கு எதுவாக மாறுகிறது. ஏன் அப்படின்னு நீங்க ரோமர் 7 அதிகாரம் முழுக்க படிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் அது எதனால அப்படி வருது அப்படின்னு. 14 படிங்க. மேலும் நமக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதா இருக்கிறது, நானோ பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு மாம்சத்துக்குரியவனாய் இருக்கிறேன். அந்த வசனத்தை நல்லா கவனிங்க. நானோ பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு மாம்சத்துக்குரியவனாக இருக்கிறேன். பாருங்க, ஏன்னா நியாயப்பிரமாணம் நல்லது, நல்லதா இருக்குது. ஆனா நான் எப்படிப்பட்டவனா இருக்கேன்? மாம்சத்துக்குரியவனா இருக்கேன். நான் என்ன விற்கப்பட்டிருக்கிறேன், நான் பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு மாம்சத்துக்குரியவனாக இருக்கிறேன். அதனாலதான் சொல்றேன், ஒருத்தன் மாம்சத்துக்குரியவனாக இருக்கிறேன்னு அவன் சொல்லுவான்னா அவன் எதுக்கு கீழதான் இருக்கிறான்? பாவத்துக்கு கீழதான் இருக்கிறான். அல்லேலூயா. பாவத்துக்கு கீழே விற்கப்பட்டிருக்கிறான். அதாவது விற்கப்பட்ட அவன் பாவத்துக்கு கீழாக இருக்கிறான். அதனால மாம்சத்துக்குரியவனாக இருக்கிறான். ஆனால் ஆவி மனிதனோ அதுல இருந்து மீட்கப்பட்டவன். அல்லேலூயா. ஆவில பிறந்த எவனோ அந்த பாவ மனுஷன்ல இருந்து மீட்கப்பட்டவர். இப்போ 10ஆம் கிளாஸ்ல உள்ள இருக்கிற வரைக்கும் வெளியே வந்த பிறகு அதுல இருந்து மீட்கப்படுறோம் பாத்தீங்களா? அதே போல நம்மள அதுல இருந்து தேவன் மீட்டெடுத்தார். அந்த சட்டங்கள் அந்த சட்டத்திட்டத்துக்கு உட்படாம நம்மளை மீட்டெடுத்தார். இப்போ உங்களுக்கு அந்த சட்டத்திட்டத்தின்படி உங்களுக்கு தண்டனை வராது. எப்ப வரும்னா, எப்போ அந்த சட்டத்திட்டத்தின்படி உங்களுக்கு தண்டனை வராது. ஆனால் அந்த வார்த்தையை விசுவாசிக்கலன்னா நீங்க அதுக்கு உட்பட்டவங்களா தான் இருப்பீங்க, மாம்சத்துக்கு உட்பட்டவங்களா தான் இருப்பீங்க, பாவத்துக்கு உட்பட்டவங்களா தான் இருப்பீங்க. ஏன்? இப்போ உங்களுக்கு செய்யாதனால தண்டனை வரல, வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாதனால தண்டனை. அந்த வார்த்தையை நீங்க இப்போ ஒரு ஜெயில் கைது இருக்காங்களா, ஜெயில் கைது இருக்கிறாரு, அந்த கைதிக்கு ஒரு மரண தண்டனை அப்படின்னு சொல்லிருக்கு, தப்பு பண்ணிட்டாரு, மரண தண்டனை சொல்லியிருக்கு. அப்போ இப்போ வந்து ஒருவர் ஒரு முதலமைச்சர் சொல்றாரு, அவங்களுக்கு நான் விடுதலை கொடுத்தது அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த விடுதலை அவனுக்கு யாருமே விடுதலை கொடுத்துன்னு சொன்னோன்னா இருந்துச்சு, விடுதலை சொல்லியாச்சு. இப்போ அவர் சொன்னதை அவன் நம்பினாதான் நினைச்சுமா வெளியே வருவான். நம்பளதான் மறுபடியும் அங்கதான் இருப்பான், முடிவா ஆயுள் தண்டனை வரைக்கும் அங்கதான் இருப்பான். இப்போ அவன் பாவம் செஞ்சதுனால வரல, அவர் சொன்னதை நம்பாததுனால என்ன செய்யறான்? உள்ளே இருக்கிறான். அதனால நம்ம நானோ பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு மாம்சத்துக்குரியவனா இருக்கிறேன். ஏன் அப்படின்னா 18 பாருங்க, அது எப்படி என்னிடத்தில் அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமா இருக்கிறது இல்லை, நான் அறிந்திருக்கிறேன், இல்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டிய விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. இதுதான் முக்கியம். ஏன்? மாம்சத்துக்குரியவனா இருக்கிறான். மாம்சத்துக்குரிய யாரு? பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டவனாக இருக்கிறான். பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்ட எல்லாருமே மாம்சத்துக்குரியவர்கள் தான். மாம்சத்துக்குரியவனா யாருன்னா சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டவர்கள். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஒருவன் மாம்சத்துக்குரியவன் யாருன்னா அவன் சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டவன். சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டவனாலே பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டவன். அல்லேலூயா. நீங்க நினைச்சாக்கி நல்லதே நீங்க செஞ்சிட்டு இருந்தாலும் நீங்க நல்லதாக முடியாது. இப்போ ஜெயில ஒரு ஆள் அடைச்சிருப்பான், அங்கேயும் வேலை உண்டு, ஜெயில் கையிலும் வேலை உண்டு தெரியுமா? அவங்களுக்கு வேலை உண்டு, சம்பளம் உண்டு, சாப்பாடு உண்டு, எல்லாம் உண்டு. ஆனா அவன் ஜெயில் கைதியா இருந்துட்டு அங்க உள்ள எவ்வளவுதான் நல்லவனாக இருந்தாலும் அவனை எப்படிதான் சொல்லுவாங்க? கைதி தான் சொல்லுவாங்க.
உள்ள ஒரு தப்புமே பண்ணாம அப்படியே வாழ்ந்தா கூட கைதி தான். எப்போ அவங்க சுதந்திரவாளி சொல்லுவாங்க? அதுல இருந்து விடுதலை ஆனா தான் சுதந்திரவாளி. ஹalleluya. அதே மாதிரி நீங்கள் மாம்சத்துக்கு மரித்தால் தான் நீங்கள் ஆவி மனிதன், நீங்கள் சுதந்திரவாளி. நீங்கள் மாம்சத்துக்கு மரிக்காம இது விசுவாசத்துல தான் மரிக்கிறது. அதெல்லாம் ஞானஸ்நானத்துல அடையாளம் நம்ம எடுக்கிறோம். அப்ப நான் மாம்சத்துக்கு மரிச்சிருக்கீங்கன்னா நீங்க சட்டத்திட்டத்துக்கு எல்லாம் மரிச்சிருக்கீங்க. நீங்க இப்ப சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டவங்களா இல்ல. சட்டத்திட்டத்தில இருந்து இயேசு கிறிஸ்து அந்த சட்டத்திட்டத்தை அவர் ஏற்று நம்மளை அதுல இருந்து விடுதலை ஆக்கிட்டார். ஹalleluya. இப்போ உங்களுக்கு சட்டத்திட்டத்தின்படி தண்டனைகள் வராது. நீங்க சட்டத்தை மீறினால தண்டனை வராது. இந்த வார்த்தை விசுவாசிக்கிறதால் நீங்கள் மறுபடியும் பிறந்தவர்களா இருக்க மாட்டீங்க. நீங்க மறுபடியும் பிறந்தவர்கள் இல்லை என்பதை நீங்க நான் பிறக்கல அப்படின்னு நீங்க நான் பிறந்திருக்கிறேன் அப்படின்னு நீங்க நம்பினா தான் நீங்க அதுக்குள்ளாக விடுதலையாகணும்னு அர்த்தம். ஹalleluya. அந்த நீதி உங்களுக்குள்ள வேலை செய்யும். இப்ப பாருங்க அதுல 19:20 படிங்க. அதுல 19 ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். அந்தபடி நான் விரும்பாத நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமா இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. அதனால தான் நான் சொல்றேன், ஒரு மனிதன் மறுபடியும் பிறக்காவிட்டால் அவன் செய்யக்கூடாதுன்னு நினைச்சாலும் செய்யதான் செய்வான். நான் பாவம் செய்யக்கூடாதுன்னு நினைச்சா கூட பாவம் தான் செய்வாங்க. பாவம் அவனுக்குள் வாசமா இருக்கிறது. எதனால பாவம் வாசமா இருக்கிறது? ஆதியிலே அவன் தவறு பண்ணினால் அதற்கு உட்பட்டவனாக இருக்கிறான். ஒண்ணுமே செய்யாம பாவத்தில் அடிமையாக்கப்பட்டிருக்கிறான். விலையே கொடுக்காம விற்கப்பட்டிருக்கிறான். இப்ப நீங்க பாவமே செய்யறதுனாலும் நீங்க மறுபடியும் பிறக்கலன்னா இந்த விசுவாசிகள்னாலும் பாவத்தை அடிமையா இருப்பீங்க. அதான் ஒரு ரோமன்ல சொல்லப்பட்டான், அவர்கள் ஆதாம் முதல் மோசே வரைக்கும் பாவம் இல்லாதவனே நினைச்சுதான் பாவம் செய்யாதவனே அது உட்படுத்திச்சான். இது எதனால வருதுன்னா செஞ்சதுனால வரல, இந்த வாரிசுல வருது. நீங்க எந்த வம்சத்துல இருக்கீங்களோ அந்த வம்சத்துல வந்துட்டு இருக்குது. ஹalleluya. அந்த உறவுல வந்து அந்த மாம்ச உறவுல இருக்கிற யாவருமே நீங்க நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஒரு மனுஷன் முன்னாடி ஜெபா சொன்னா பாவத்தை மறைக்கிறவர் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டுவிடுவரே இரக்கம் பெறுவாங்க. நீங்க நல்லா புரிந்து கொள்ளணும். ஒருவன் மாம்சத்துக்குரியவனாக இருக்கிறான்னா அவன் என்னத்தான் நான் பரிசுத்தவன் சொன்னாலும் அவன் பொய்யன் தான். ஹalleluya. ஒரு மாம்சத்துக்குரியவன் என்று அவன் நினைத்துக் கொண்டு நான் பாவமே செய்யல, நான் பரிசுத்தமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க, பொய்யன் தான். ஆனால் மறுபடியும் பிறந்திருக்கிறேன் என்பதை நீங்க விசுவாசித்து நான் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கேன் நீங்க சொல்லுவீங்கன்னா நீங்க உண்மையானவர்கள். ஹalleluya. அதே நீங்க மறுபடியும் பிறந்துட்டு நான் பாவி என்று சொன்னாலும் நீங்க யார்தான்? பொய்யன் தான். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, நல்லா புரிஞ்சு கொள்ளணும். அப்போ ஒருத்தர் பரிசுத்தமா இருக்கிறான்னா என்ன உரிமையை சொல்லுறீர்கள் என்பதை நீங்க புரிஞ்சு கொள்ளணும். நான் ஒரு மண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பரிசுத்தவான் அப்படின்னு சொன்னீங்கன்னா போய். ஏன்னா மாம்சத்துக்குட்பட்ட யாருமே பரிசுத்தவானாக இருக்க முடியாது, நல்லவனாக இருக்க முடியாது. வேதம் தெளிவா சொல்லுது, ஒருவர் கூட நல்லவன் இல்லைன்னு சொல்லுது. எல்லோரும் தேவ மகிமை அற்றவர்களாய் மாறினார்கள் சொல்லுது. ஏன்னா மாம்சத்துக்கு உட்பட்டிருக்கிற எல்லாருமே பாவத்துக்கு உட்பட்டவர்கள் தான். இன்னைக்கு சபை எப்படி கொடுக்கிறதுனா பாவத்தை அவர்களுக்கு என்ன செய்து வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. நீங்க இதெல்லாம் செஞ்சா பாவம், இதெல்லாம் செஞ்சா பாவம்னு சொல்லதான் அந்த பாவம் என்ன செய்யுது? மெருகேற்றப்படுது. சபையில நீதியை பேசுவதற்கு பாவத்தை சட்டத்திட்டத்தை பேசுறதுனால அந்த பாவம் இன்னும் உயிர் கொண்டு கொண்டே இருக்கிறது. அதனாலதான் சபையிலிருந்து பாவத்திலிருந்து வெளிவரும் துடிச்சிட்டு இருக்குது. ஏன்? சட்டத்திட்டத்தை அவங்களுக்கு சபையில போதிக்கிறபடினால் அந்த மரிச்சு கிடந்த அந்த பாவம் உயிர் பிறந்து எழுப்பிட்டு இருக்குது சபையில. அதனால சபை எப்படியாவது பாவத்தோட பரிசுத்த பாவத்தை நீக்கணும், பரிசுத்தமாக்கும் அப்படி போராடி இருக்கிறோம். ஏன்? விதைக்கப்படுகிறது, பாவத்தை விதைக்கப்படுகிறது, சட்டத்திட்டத்தை விதைக்கப்படுகிறது. ஆனா சட்டத்திட்டத்துக்கு இயேசு நம்மளை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார் என்கிற அந்த நீதியை சபையில போதிக்காதபடினால் சபை குற்ற மனசாட்சியோடு நின்று கொண்டிருக்கிறது. தேவனிடத்தில் நெருங்க முடியாதபடிக்கு தூரமா இருந்துட்டு இருக்குது. ஆனால் நம்மளையோ தேவன் கிருபையாய் அவருடைய வார்த்தையை நமக்கு தந்து விடுதலையாக இருக்கிறதை உணர்வை நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா.
அந்த உணர்வை நமக்கு தந்திருக்கிறார். ஆவியில நீ உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிற உணர்வை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ரோமர் 8:2 படிங்க. ரோமர் 8